Hi everyone, I am Hariharan, second professional year BSMS from அன்னை சித்தா மெடிக்கல் காலேஜ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிளான் நேம் வந்து செடிரெக்டா இண்டிகா, அதாவது இயற்கை எண்ணெய் நமக்கு தந்த வேம்பு தான். இதற்கு அரிட்டம், துத்தை, நிம்பம், பாரிபத்திரம், விசுமந்தம், ஆதாரி, வேப்பு என வேறு பெயர்களும் உண்டு. மேலும் வேம்பினுள் கருவேம்பு, சர்க்கரை வேம்பு, மலை வேம்பு, நிலவேம்பு என வகைகள் உண்டு. வேம்பினுடைய சுவைன்னு பார்க்குறப்போ கைப்பு சுவை உடையது. இதனுடைய செய்கைகளை பொறுத்தவரையில் இது வெப்பம் உண்டாக்கியாகவும் கிருமிகளுக்குள்ளும் தன்மை உடையதால் சிறந்த கிருமி நாசினியாகவும் புழுக்கொல்லியாகவும் செயல்புரிகிறது. அதனுடைய நன்மைன்னு பார்க்குறப்போ பொதுவாக ஆடி காற்றிலே அம்மியும் பறக்கும் என்ற பழமொழி உண்டு. ஏனெனில் ஆடி மாதத்தில் காற்றின் வேகமானது அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக வரும் பல நோய் தொற்றுக்கள் நம்மை தாக்காமல் இருக்க வேப்பிலை தோரணங்களை வீட்டின் முன் கட்டுவது வழக்கம். தினமும் 3 to 5 வேப்ப இலைகளை சாப்பிடுவதன் மூலம் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம். மேலும் வேப்ப இலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து உடலுக்கு பூசி குளிப்பதன் மூலம் சொறி, சிரங்கு, குஷ்டம், சர்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். நன்றி.